ஹாய் ஆல். இந்தியா பார்த்தீங்கன்னா பார்டர் கவாஸ்கர் டிராஃபிக்கு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின வீடியோ தான் இது. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடக்க போகிற 2024-25 பார்டர் கவாஸ்கர் டிராஃபி டெஸ்ட் போட்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா தயார் நிலையில் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக ப்ராக்டிஸ் செஷனில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நியூ ஜெர்சி எல்லாம் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துருக்காங்க எல்லாருமே பார்டர் கவாஸ்கர் டிராஃபிக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற சீனியர் பிளேயர்ஸ், அது மட்டும் இல்லாமல் யங் பிளேயர்ஸ், இப்போது ரீசெண்டாக ஸ்குவாடில் ஆட் ஆன யங் பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜெர்சியை போட்டுட்டு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய இந்த ஃபோட்டோஸ் தான் அவங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது உள்ளே காமிப்பாங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்டாட்டிக்ஸோடு பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ தான் காமிப்பாங்க. இந்தியா பார்த்திங்கன்னா பயங்கர ஆவலோடு இருக்காங்க. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பார்த்திங்கன்னா இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபி எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்தியா ஒரு டாமினேட்டாக இருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த சீரீஸும் பார்த்திங்கன்னா நியூசிலாந்து கூட ஒயிட் வாஷ் ஆகிட்டு இந்தியா பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா கூட வராங்க. ரொம்பவே எதிர்பார்த்துட்ருக்கோம் இந்தியா எப்படி விளையாட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அவர் பற்றி ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பாஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுவார். அந்தளவுக்கு பார்டர் கவாஸ்கர் டிராஃபியில் விராட் கோலி பார்த்திங்கன்னா 2 டைம் அவருடைய கேப்டன்சியில் சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செஞ்சுரி பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அவர் அடிக்கிறது பயங்கரமாக இருக்கும். லாஸ்ட் டைம் இப்போ ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்க அப்படின்னா கான்ட்ரவர்சிக்கு விராட் கோலி உள்ளானார். அதுக்கு பார்த்திங்கன்னா அவர் செஞ்சுரி அடித்து நான் பேச மாட்டேன், என் பேட்டை தான் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு பதிலடி கொடுத்துருந்தாரு. இந்த டைமும் பார்த்திங்கன்னா ரிக்கி பாண்டிங் விராட் கோலியை வம்புக்கு இழுத்துருக்காரு. அவரை விராட் கோலி 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு செஞ்சுரி அடிச்சு அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு வம்புக்கு இழுத்துருக்காரு. இதுக்கு ரவி சாஸ்திரி பார்த்திங்கன்னா விராட் கோலி உள்ளே வருவார், அவருடைய பேட்டை தான் பேசும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்காரு. கௌதம் கம்பீரும் பார்த்திங்கன்னா ரிக்கி பாண்டிங் ஆஸ்திரேலியா டீமை கவனிங்க, இந்தியா டீமை பற்றி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கி பாண்டிங் மேலே ஒரு காட்டமான ஒரு பதிலை கௌதம் கம்பீரும் சொல்லியிருக்காரு. இந்தியா இந்த ட்ராஃபியை எப்படி வின் பண்ண போகிறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆஸ்திரேலியா பார்த்திங்கன்னா த்ரூ ஜூரல் மேலே ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்தியா 7 த்ரூ ஜூரல் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தார். அதனால் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா த்ரூ ஜூரல் மேலே ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. அவரை ஸ்குவாடுக்குள்ளே வந்தார் அப்படின்னா அவரை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மேட்ச் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போது. கேஎல் ராகுல் பார்த்திங்கன்னா டாப் த ஆர்டர் ஆட போகிறான்னு எதிர்பார்க்கப்படுகிறது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இந்த சீரீஸ் போகும்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஸோ மச்.